எல்லாம் வல்ல கருணை கடல் ஓங்கார குடில் கடவுளின் பொற்பாத கமலங்களுக்கு கடையனின் சார்பிலும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சார்பிலும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கார்த்திகை மாத பௌர்ணமி. என்னுடைய அனுபவத்தோடு ஆசானை எப்படி சந்தித்தேன், எப்படி வந்தேன் என்பதை சொல்லி, அவரை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் கிட்டும், இத்தன்மை வாய்ந்தவர் ஆசான், எப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவர் என்பதை இறுதியாக சொல்லி முடிப்பதற்கு முன்பு, முதலில் ஆசானை வந்து சந்திக்கும் பொழுது ஆசான் சொன்னது இந்த விஷயம்தாங்க. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். இதை இங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் சரி, அல்லது தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டார மக்களுக்கும், அரங்கர் டிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும், குருநாதர் அவர்கள் வந்தப்பே சொன்னாங்க, ரெண்டு முக்கியமான விஷயத்த ஒரு மனிதன் கடைபிடிச்சான் அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறுவான்னு சொன்னாங்க. அண்ணன் வீரா அவர்களும் சொன்னாங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான், அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ரகசியங்கள் இருக்கின்றத நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு எளிமையான பாடலாவே நாம பார்த்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆசான் முதல்ல சொன்னது, தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்றாங்க. இதுதான் நம்முடைய ஓங்காரக்குடியிலும் செய்துகிட்டு இருக்கு. தானம், நாம அங்கிருந்து வரும்போதே வாசல்லே தானம் தான், ஆரம்பமே தானம். ஏன் ஐயா வந்து இவ்வளவு குருமார்கள் வந்து யோகத்தை பத்தி மற்ற ரகசியங்களை பத்தி எல்லாம் சொல்லி அன்பர்களுக்கு ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணி என்னமோ செய்துகிட்டு இருக்காங்க. நம்முடைய குருநாதரை பாத்தீங்கன்னாக்கா தானம் தானம் தானம்ன்றாங்க. இப்ப என்ன விஷயம் இருக்கும் தானத்துல? ஏன் அவங்க மாற்று கருத்து சொல்லக்கூடாதா, மாற்றி அமைக்க கூடாதா, முதல்ல தவத்துக்கு கொண்டு போக கூடாதா? இல்லைன்றாங்க ஐயா. தானம் என்பது நாம பல கோடி ஜென்மங்கள்ல அறியாம செய்த பாவங்களை முதல்ல நீக்கிக் கொள்ளணும்னு சொல்றாங்க. அதை நீக்கினால்தான் தவத்துக்கு நாம தயாராக முடியும். அப்ப இந்த தானத்தை வந்து விடாப்பிடியா செய்ய சொல்றாங்க. அந்த தானம் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததா? ஆமாம். இந்த ரெண்டு விஷயத்தால என்ன பண்ணுது அப்படின்னா, இறைவனுடைய நாடு நமக்கு வழி திறந்து விடுதுன்னு சொன்னாங்க. ஆரம்ப காலத்துல வரும்போது அகத்தீசன் நாமமே அகிலத்தை காக்கும் என்று செகத்தினில் முழங்கி வாழும் நம்முடைய சத்தியமைந்தன் ஆசான் அவர்கள் சொல்றாங்க, எப்பா ரெண்டு பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு விடுமான்னு பாருப்பா நம்மளுடைய யோகிதை. ரெண்டு பேருக்கு, ரொம்ப வேண்டாப்பா, ரெண்டு பேருக்கு, மாதம் 2 பேருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு இந்த மனசு இடம் கொடுக்கமான்னு பாரு. ஐயா சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரியா, ஏன்னா 2 பேருக்கு போடுறதுக்கு போய் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அப்புறம் ஐயா சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 12 முறை ஓம் அகத்தீசாய் நமன்னு சொல்லிருப்பா. காலையில ஒரு 12 முறை, மாலையில ஒரு 12 முறை, தூங்கறதுக்கு முன்பு ஒரு 12 முறை சொல்லுப்பா அப்படின்னாங்க. இதெல்லாம் ரொம்ப லகுவாதான் இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. ஐயா சொல்லிட்டாங்க, 2 பேருக்கு தான் அன்னதானம், ஒரு மாசத்துக்கு 2 பேருக்கு தான், மலேசியா பணத்துக்கு 1 வெள்ளி தான். இந்த 1 வெள்ளியில போடுறது என்ன அவ்வளவு பெரிய சிரமமா இருக்கும்? ஐயா அதையும் எப்ப செய்ய சொல்றாங்க, வருமானம் ஈட்டும் பொழுதே, அதை கொண்டு வரும்போதே முதல்ல இந்த தர்மத்துக்கு எடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. காரணம், நம் செயல் ஆவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அவன் செயல், எல்லாம் ஆசானின் செயல். அப்படி ஐயா சொல்லும் போது நானும் ஐயாட்ட கேட்டுட்டு போயிட்டேன். பல அன்பர்களோட வந்து இந்த அனுபவத்தை பெற்றுட்டு போயிட்டோம். சரி, மாதம் முடிஞ்சவன வரக்கூடிய வருமானத்துல ஒரே 1 வெள்ளி தான் எடுத்து வைக்க போறோம் அப்படின்ற எண்ணத்தோட நானும் கொஞ்சம் ஆணவத்தோட தான் இருந்தேன். இது என்ன பெரிய விஷயம், 1 வெள்ளி எடுத்து வைக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா மாதம் வருமானம் எடுத்தவன நமக்கு இந்த சிந்தனை வராது, தர்மம் செய்யணும்ன்ற சிந்தனை வராது, தலைவனை பத்தி நினைக்கக்கூடிய சிந்தனை வராது. நமக்கு உலக மயக்கம் அத்தனையும் இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு என்னென்னமோ வாங்கணும், வாங்குறதா இருந்தாலும் வாங்கணும், மற்ற செயல்பாடுகள் அத்தனைக்கும் நமக்கு வந்து
வாய்ப்பு வரும். ஆனா அந்த தர்ம சிந்தனைக்கு வரல. மாசம் சம்பளம் எடுத்தும் போது அந்த ஒரு வெள்ளியை பத்தி நான் மறந்துட்டேன், கொஞ்சம் கூட நினைப்பு இல்ல. சரி இதுதான் போச்சு, நமக்கு மறந்து போச்சு. தவமாச்சும் ஐயா சொன்னாங்களே, எளிய முறையில சொன்னாங்க, நீ அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் போட்டு வளட்டிக்கிட்டு இருக்க வேண்டாப்பா, 12 முறை உன்னை நீ சோதிச்சுக்கோ, 12 முறை உன்னால சொல்ல முடியுமான்னு சோதிச்சு பாருனாங்க. 12 முறை சொல்லுவான்னு காலைல எந்திரிச்சா காலையில எந்திரிக்கவே முடியல. அப்ப நம்மளோட யோகிதை தெரியுது, நாம எப்பேற்பட்டவங்க அப்படின்றது. அந்த 12 முறைய ஒரு 2 நிமிஷம் பிடிக்கும், அந்த 2 நிமிஷத்துக்கு கவனம் செலுத்த முடியலையே. அப்ப நம்முடைய ஆன்மா எப்படி இருக்கு? பலகீனமா இருக்கு. இப்படிதான் உலக மக்கள் ஒவ்வொருத்தருமே, நாம எல்லாருமே அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தை உள்வாங்காம தானத்தை சொல்றாங்க, தவத்தை சொல்றாங்க. இந்த 2ஐயும் உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2 செயல்பாடுகளையும் சிறப்பா செய்தோம் அப்படின்னா நம்முடைய உயிரும் காக்கப்படும், உடலும் காக்கப்படும் சொல்றாங்க. இதை நம்முடைய குருநாதர் செய்து காட்டுறாங்க. வரும்பொழுதெல்லாம் அவங்க சந்தோஷமே எதுல இருக்கும் அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. அன்னதானத்துக்கு எவ்வளவு பேருக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்க? நீங்க அன்னதானம் சொல்லி பாருங்க, ஒரு 2000 பேரு 10,000 பேரு போட போறோன்னு. நீர் வாழ்க உன் குலம் வாழ்கன்னு சொல்றாங்க. என்னையா நம்ம மக்களுக்கு அன்னதானம் போடுறதுனால குருநாதருக்கு என்ன? அவர்கள் தான் முருகன் சொல்றன்ல, அரங்கனே முருகன், முருகனே அரங்கன்னு சொல்றன்ல. கடவுளுக்கு தாயா இப்பேற்பட்ட தன்மை இருக்கும். கடவுளுக்கு தான் பிற உயிர்களை பத்தி சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு தாய்க்கு தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனக்கு எதுவும் கிடைக்காட்டினாலும் பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கணும்ன்ற தன்மை இருக்கும். அதே போல நம்முடைய குருநாதர் வேறு யாரும் அல்ல, சாட்சாத் முருகப்பெருமான் தான். இந்த கலியுகத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக ஆசான் ஆறுமுகருடைய அரங்கர் வடிவில் இந்த உலகத்தை காப்பதற்கு பூர்வ ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஆன்மாக்கள், சித்தர் பரம்பரையில் தொண்டு செய்தவர்கள், அவர்களுக்காக வாழ்ந்தவர்களுக்கு இந்த கலியுகத்துல, இந்த தருணத்துல, இப்பேற்பட்ட காலத்துல நம்மையும் அழைச்சி, நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருள் செய்யும் அருட்பெரும் ஜோதியை போல அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆறுமுக அரங்கமா தேசிகர் நம்மையும் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, நம்மையும் ஒரு பொருட்டா மதித்து, இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தொண்டு செய்து, நீ பல யுகம் எடுத்திருப்ப, பல காலம் வாழ்ந்திருப்ப, பல பாவங்களை செய்திருப்ப, இத்தனை பாவங்களையும் துடைத்தொழிப்பதற்கு ஒரே வழி தானம், தவம்னு சொல்றாங்க. இந்த 2ஐயும் சரிவர செய்தால் நாங்கள் பெற்ற அந்த ஆற்றலை நீங்களும் பெறலாம். இதான் ஐயா எனக்கு முத சொன்னது. நாங்க பேசக்கூடிய ஆற்றலோடு நீங்களும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். எதையும் ஐயா சொல்றது ஒன்று மட்டும் இல்ல, எதையும் சாதிக்கலாம். நீ நினைச்ச இடத்துல இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கு நாங்கள் அருள் புரிய முடியும். எதற்காக? நீ செய்த